திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் தருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். வல்ல போற்றி திரு அகவல்ல 190 ஏதோ கழுக்குன்றம் அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. 191வது வரி. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. அது பார்த்தோம். பொறுப்புங்கிறது மலை. ஆக்சுவலி பூவனத்துல ஒன்றும் மலை இல்லை. மலையை இடமா கொண்டவர், கைலை மலையை இடமா கொண்ட அந்த ஈசன் பூவனம்ங்கிற ஸ்தலத்துல இந்த பொன்னணையாள்ங்கிற அடியவளுக்காக அங்க ரசவாதம்லாம் பண்ணினவர். ஏற்கனவே கோயில் கொண்டிருந்தார். அங்க ரசவாதம் பண்ணின ஸ்தலம் அது பூவனம்ங்கிற ஸ்தலம். அங்க எழுந்தருள் இருக்கிற ஹரணே உனக்கோர் நமஸ்காரம், அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. அதான் பார்த்து நிறுத்தினோம். அதாவது அந்த பொருளுக்கு உருவம் கிடையாது, ஆனா எல்லா உருவமும் அதோட உருவம் தான். அடியார்களுடைய தேவைக்கு தகுந்தபடி அந்தந்த சிச்சுவேஷன்ல அவளோட கனெக்ட் ஆகிறதுக்காக எந்த உருவம் வேணா தாங்கி வருவார். அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. எல்லா தன்மைகளும் அதோட தன்மைகள் தான், ஆனா அதுக்குன்னு ஒரு தன்மையுமே கிடையாது. அப்படி இருக்கிற இன்ஃபினிட்டி அண்ட் ஜீரோ மருவிய கருணை மலையே போற்றி. அதோட குவாலிட்டி அப்படின்னு வாஸ்தவமா ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க கருணை தான். கருணையும் ஏதோ அடுத்த வாளுக்கு நம்ம பண்றோம்ங்கிற பாவம் இல்லை. இட் இஸ் இட்ஸ் ஸ்பான்டேனியஸ் நேச்சர். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி நம்ம ஸ்பான்டேனியஸா பண்ணிப்போம். எனக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் ஏதோ நினைச்சுக்கிறதெல்லாம் ஒண்ணு. நினைச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்மளோட தேவைக்கு அந்த தேவை பூர்த்தி ஆகிறதுக்கு பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் அதுக்கும் அடுத்த வான்ங்கிற பாவம் இல்லாததுனால தேவை ஹிருதயத்திலேருந்து யாருக்கு என்ன தேவை உண்டாகிறதோ அது அந்த மூலத்திலேருந்து வர ஒரு எனர்ஜி இது. ஸோ அதுக்கு ஒரு நேச்சர்ல அதுக்கு ஒரு ஃபீடு கிடைக்கும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது அடுத்த வாழ்க்கை பண்றோங்கிற பாவம்லாம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. கருணை மலை அப்படி ஸ்பான்டேனியஸா அதோட நேச்சர் என்னங்கிறது wherever there is some இம்பேலன்ஸ் அது கியூர் பண்ற. அதான் அதோட ஒரு அல்டிமேட் பெர்ஃபெக்ஷன் ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கா இம்பேலன்ஸே கிடையாது. எங்க தேவைங்கிற குழி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அதுல ஓடி நிறைச்சிடும் கருணையினால. அண்ட் இட் இஸ் a spontaneous nature as I said. பண்றோம் அப்படிங்கிற அந்த டூவர்ஷிப்போ அடுத்த வாழ்க்கை பண்றோம் அப்படிங்கிற அந்த பாவமோ இல்லாதக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அது ஸ்பான்டேனியஸ் இயக்கம், கருணை மலை. அதுவே மலையாட்டம் சொல்றார். அதாவது அந்த ஃபீச்சர் அப்படி ஓங்கி இருக்கு, வானளவு ஓங்கி இருக்கிற அந்த தன்மை, அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற தன்மை, அப்படி இருக்கக்கூடிய பொருள். அதுக்கு ஒரு நமஸ்காரம், அந்த பாவத்தை ஸ்மரிச்சதுக்கு ஒரு நமஸ்காரம். துரியமும் இறந்த சுடரே போற்றி. துரியம்னு நம்ம சாதாரணமா இந்த
அதாவது ஜீவ பாவத்துக்கு இருக்கக்கூடிய 3 நிலைகள். தூக்கம், விழிப்பு, கனவு அப்படிங்கிற அந்த 3 நிலைகள் சாதாரணமா சொல்றோம். வாட் த ஜீவா கோஸ் த்ரூ. அதை கடந்த ஒரு நிலையில கான்ஷியஸா வந்து இந்த ஜீவ பாவத்தை வந்து தற்காலத்துக்கு கொஞ்சம் அப்படி அடக்கி வச்சு தன்னுடைய இருப்பு நிலையில வந்து அந்த அனுபவத்துல இருக்கிறது அப்படிங்கறத துரியம்னு சொல்றோம். 4வது நிலை, அதே 3ஐயும் கடந்த நிலை அப்படின்னு. அது நம்ம சாதாரணமா அதுவும் கோஷம், ஆனந்தமய கோஷம்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஏன் கோஷம்னா அங்க ஒரு அந்த செயல்படுற ஒரு தன்மை இருக்கு. நான் வந்து இப்ப எல்லாத்தையும் அடக்கி அந்த அனுபவத்துல நான் இப்ப இருக்கேன் அப்படிங்கிற ஆளு கான்சியஸா அந்த ஒரு அனுபவத்துல இருக்கிறது. அப்புறம் அதுல இருந்து வெளியில வர இத்தனை நாளி அமைதியா இருந்தேன், அப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சேன் அப்படிங்கிற பாவத்துல இருக்கிறது வெளியில வருது அப்படின்னு அங்கேயே அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் பூர்ணமா போகாததுனால வந்து அதுவும் ஒரு கோஷமா தான் சொல்லப்படுறது. துரிய நிலைங்கிறதும் அதையும் கடந்து இருக்கக்கூடிய ஒளி. துரியத்தையும், அதாவது இத்தனை நாள் நான் மெடிடேஷன்ல அமைதியா இருந்தேன், என் நிலையில இருந்தேன் அப்படின்னு சொல்ற ஆள் இருக்கானே, அந்த ஆளையும் ஒளிர்விக்க கூடின ஆதார இருப்பு. அதனால அங்க வந்து there is no identification and there is no claim of any state, being in any state. அதுதான் நம்மளோட ஒரிஜினல் நேச்சர், which is spontaneous. That is our spontaneous nature actually. We are still அந்த நிலை தான் வந்து நம்மளோட அந்த ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி, துரியம் எல்லாத்துக்கும் வந்து ஆதாரமா இருக்கக்கூடிய நிலை. அந்த இருப்பு நிலையோட ஆதாரத்துல தான் வந்து இந்த நிலைகள்லாம் காணப்படுறது. துரியமும் இறந்த சுடர். அந்த 4 நிலைகளும் வந்து 4 நிலைகளையும் ஒளிர்விக்க கூடினதா, 4 நிலைகளையும் அனுபவிக்கிறவன ஒளிர்விக்க கூடின ஆதாரமான இருப்பா இருக்கிற அந்த பொருளே உனக்கோர் நமஸ்காரம். தெரிவு அரிதாகிய தெளிவே. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான பொருள், அரிய பொருள். ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்னா தெரிஞ்சுக்கிற ஆள் இருக்கிற வரைக்கும் கஷ்டம். அது ஆள் வந்து அதுலயே தன்னை இழந்தாதான் வந்து அதுவா இருந்துதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பாக்கறச்சே வந்து ரொம்ப அரிய பொருள். தெளிவு அது அழகு. அதாவது தெளிவு, அப்புறம் என்ன இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒன்று சொல்லுவோமே, அந்த வார்த்தை இப்போ வர்றதில்லை, அதெல்லாம் வந்து இன்டெலெக்ட், பிரெயினோட ஃபீச்சர்ஸ். இப்போ துரியம் வந்து ஆனந்தமய கோஷம்னு சொன்ன மாதிரி விஞ்ஞானமய கோஷம் தெளிவு. அது தாலிய குழப்பமா இல்ல, அத்தாலிய ஒரு இவரே சொல்லுவார், இவரே பின்னால வரும். இப்ப திருவாதிகம் பாட்டிலே வரும். நீங்க வர மருளா இல்ல என்ன வர அது என்னது, அது இந்த இன்றனக்கர் இல்ல, அது இல்ல, இன்றே காணாம கரணங்கள் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு. நீ திகைப்பு, தேரல், தெளிவுங்கிறது வந்து இன்டெலெக்டோட ஃபீச்சர்ஸ். கிளாரிட்டி, கன்ஃபியூஷன், அந்த தெளிவு. அதே இன்டெலெக்சுவல் லெவல்ல சொல்ற தெரிவு அரிதாகிய தெளிவு. இது வந்து புத்திய வச்சுண்டு அடையக்கூடிய தெளிவு, ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத அதை கடந்தது. அது புத்தியோட சாமர்த்தியத்துக்கு அடங்குற, அது புத்தி வந்து அடங்கி அதான் அதுவா இருந்துதான் தெரிஞ்சுக்க முடியாது, சொல்லவே முடியாது, அதுக்கு மேல அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. அதுவா இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. எந்தவித கெப்பாசிட்டினாலையும் வந்து அது தெரிஞ்சுக்க முடியாது. எது குறுக்க இருந்தாலும் வந்து that is the block actually. தெரிவு அரிதாகிய தெளிவே போற்றி. அதான் புத்தியில அளவுல ஆனந்தமய கோஷமாச்சு போட்டாக்கா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணலாம். அழகா நாதம் வரும் அதுல இருந்து. அப்படி தோளாத சுரையோ தொழும்பர் செவி அப்படி சொல்லுவார். ஸோ அப்ப துரியமும் இறந்த சுடர் அப்படின்னு சொல்றது வந்து ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அந்த ஜீவபாவத்தை சொன்னார். அதுக்கப்புறம் வந்து
இன்டலெக்சுவல் லெவல், தெளிவு, திருப்பி அந்த வார்த்தை போயிடுது. என்னது, திகைப்பு, கன்ஃபியூஷன், கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து இன்டலெக்சுவல் ஷீத்தோட ஃபீச்சர்ஸ். அதையும் கடந்து இருக்கக்கூடிய பொருள் அது. அப்படி இருக்கிற தெளிவே போற்றி, தோளா முத்த சுடரே போற்றி. ஓட்ட போடப்படாத முத்து. ஈசனுக்கு வந்து அதாவது அவர் ரொம்ப பியூரா 100% பியூரா தன் நிலையில இருக்காருங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இது. ஓட்ட போடாத மணி, துளை போடாத மணி போல இருக்கார். அப்படியெல்லாம் அந்த அது வந்து ஓட்டைய போட்டு அதை வந்து மனுஷா யூஸ் பண்றதுக்கு ஒரு மணியோ ரத்னமோ முத்தோ ஓட்ட போட்டோம்னாக்கா அது வந்து ப்ராசஸ்டா எடுத்து இல்லையா. அது இல்லாதக்கு அந்த பியூர் ஃபார்ம்ல அப்படியே எப்படி நேச்சர்ல உண்டாகிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒளி வடிவமா இருக்காராம். ஓட்ட போடாத முத்து மாதிரி ஒளி வடிவமா இருக்கக்கூடிய ஈஷா உனக்கு ஒரு நமஸ்காரம். ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி. அதுதான் அவரோட தன்மை. அவர்கிட்ட போய் யாராவது வந்து நான் உனக்கு பூர்ணமா சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொன்னானாக்க அவர் வந்து அவளுக்கு அன்பனா ஆயிடுறாராம். அவரோட இந்த நீர்மை இறங்கி அது வாஸ்தவமா சப்மிட் பண்ணினாக்க அது ஒரு பள்ளம் மாதிரி. இட் கெட்ஸ் ஃபில்டு வித் ஹிஸ் கிரேஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி. அப்படி தன்மையோட இருக்கிறவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். ஆரா அமுதே அருளே போற்றி. எத்தனைதான் அனுபவிச்சாலும் போரும்னே ஆகாதுன்னா ஒரு ஆளா இருந்து அதை அனுபவிக்கிறது இல்லை. அந்த நிலையில இருந்து அந்த மைண்ட் இருந்தாதான் வந்து போர் அடிக்கும். எதுவுமே போரும் அப்படிங்கிற மாதிரி வரும். இல்லை ஐ நீட் அ சேஞ்ச் அப்படிங்கிறது வரும். அந்த மைண்ட்லெஸ் ஸ்டேட்ல மட்டும்தான் வந்து டைம் சென்ஸும் கிடையாது. இத்தனை நாளையா நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இது போரும் வேற வேணும் மாறணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷனே இல்லாம இருக்கிற அனுபவம் வந்து அது ஒண்ணுதான். ஆரா அமுதே அருளே போற்றி. அருள் வடிவமா இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். பேர் 1000 உடை பெம்மான் போற்றி. அதுக்கு பேரே கிடையாது. அதனால எந்த பெயர் வச்சாலும் அதோட பேர் தான். அது வந்து ஹிருதயத்திலே இருந்து அது இப்ப திருவாச்சகத்திலேயே பார்த்தாக்க ஏகப்பட்ட பேர் காயின் பண்ணுவார் மாணிக்க வாச்சக பெருமான். அதுகிட்ட இருக்கிற அன்புனால அதுகிட்ட கனெக்டட். அது ஒன்றும் இல்லை, நம்ம மாத்து குழந்தை இருக்குன்னா அதுக்கே நம்ம வந்து அதுகிட்ட இருக்கிற அன்புல என்னெல்லாமோ பேரெல்லாம் காயின் பண்ணி தங்க கிளி செல்லப்பட்டு என்னெல்லாமோ சொல்றோம்ல, அதெல்லாம் அந்த ஸ்பான்டேனியஸா அந்த ஹிருதயத்துல இருந்து அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன், அந்த அன்புனால வரக்கூடிய பெயர்கள். அது வந்து அடியார்கள் வந்து அன்புனால. அது இந்த பழனம்ங்கிற ஸ்தலம் நினைக்கிறேன், சம்பந்த பெருமானோட பதிகத்துல வந்து இன்னொரு மால் பேர்லின்னு சொல்லுவார். அவர்கிட்ட போய் மைந்தா மணாலா அப்படின்னு யாராவது அவரை கூப்பிட்டானாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாராம். அன்புனால வந்து யார் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் வந்து ஆனந்தமா அதை ஏத்துக்கக்கூடிய அந்த ஈசன். பேர் 1000 உடை பெம்மான் போற்றி. தாலி அருகின் தாராய் போற்றி. தாருங்கிறது ஆண்கள் போட்டுக்கக்கூடிய மாலை. 2 எண்டும் வந்து லூஸா அப்படி ஜாயின் பண்ணாம போட்டுக்கிறதுக்கு தார்னு பேரு, ஜாயின் பண்ணா அதுக்கு மாலைன்னு பேரு. சாதாரணமா ஜென்ஸ் வந்து தார் போட்டுப்பா, லேடிஸ் வந்து மாலை போட்டுப்பான்னு. இவர் போட்டுக்கிற தார் வந்து தாலி அருகு, அருகம்புல்லு. அது தாலிங்கிறது ஒரு வகையான பூ. அது ஒன்றும் என்னது ரொம்ப விலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய எல்லாம் நேச்சர்ல அப்படி ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் தான் வந்து அவர் சமர்ப்பணமா ஏத்துக்கிறது. அதே விருப்பமான தாரா வந்து போட்டுன்னு இருக்காராம். தாலி அருகின் தாராய் போற்றி. இதேதான் சொல்லுவார் திருதசாங்கத்துல வந்து அவரோட தார் என்ன அப்படின்னாக்கா தாலி அருகுதான் அவர் உவந்த தார் அப்படின்னு. நீள் ஒளி ஆகிய நிறுத்தா பற்றி. ஒரு ஒரு டீப் சோர்ஸ் ஆஃப் லைட். அதான் அந்த இருப்புங்கிற அந்த ஸ்புரணத்தோட லைட்டு. நீள் ஒளி ஆகிய நிறுத்தா. அந்த லைட் வந்து அப்படியே அதோட மூமெண்ட், அதோட சலனம், பேசிக் சலனம். அதான் ஒளிமயமான ஈசனுடைய நடனம். அப்படி இருக்கக்கூடிய அதை அப்படி உணர்ந்து அவர் சொல்றார். அந்த பாவத்துல அந்த பொருளை உணர்ந்து சொல்றார். நீள் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சந்தனம் வந்து சந்தனம்ங்கிற அவர் ஒன்றும் சந்தனம்லாம் பூசிக்கிறது இல்லை.
அடியார்கள் யாராவது போட்டு விட்டா மூர்த்தி நாயனார் இருந்தார் இல்லையா 63 அவர் வந்து சுந்தரேச பெருமானுக்கு வந்து நித்தபடி சந்தனம் அரைச்சு சந்தன காப்பு போட்டார். விபூதி தான் அவர் ஸ்பான்டேனியஸா பூசிக்கிறது. அப்படி அடியார்கள் பூசி விடக்கூடியனா சாந்துங்கிறது மேல அப்படி அப்ளை பண்ணிக்கிறது, லோஷன் மாதிரி இருக்கிறது, அதை பூசின்னு இருக்கிற சுந்தரன். அழகானவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. சித்தம், அதான் அந்த மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம்ங்கிற அந்த அந்த கரணம் 4 நாளையும் வந்து அதை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா வச்சுட்டு ரீச் அவுட் பண்ண முடியாது. சித்தம் போக்கு சிவம் போக்கு சொல்றோம் இல்லையா, அது எப்படி கண்ணை மூடிண்டா உள்ள சீனா என்னென்னமோ வந்துட்டு இருக்கே, ஒரு மூமெண்ட், ஒரு நடமாட்டம் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கே, அது வந்து அவர் இயக்கிறதுனால நடக்கிறது. அப்படி அது என்னோடது இல்லைன்னு அதுலேருந்து தன்னை பிரிச்சுக்கிறது தான் சித்தம் போக்கு சிவம் போக்கு. அந்த சித்தத்தால வந்து அவரை வந்து தெரிஞ்சுட முடியாது, அந்த கரணங்களை வந்து பாய்ஸ் பண்றதுனால தெரிஞ்சுட முடியாது. அதுக்கு சித்தத்துக்கு அரிய பொருளா இருக்கிறவர், அறிஞ்சுக்கிறதுக்கு முடியாத பொருளா இருக்கிற சிவமே, மங்களஸ்வரூபமே உனக்கு ஒரு நமஸ்காரம். மந்திரமா மலை மேயாய் போற்றி. மந்திர மலையில இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். இது கந்த புராணத்துல எல்லாம் வந்து அந்த மலை உச்சியில மேரு மலையில மந்திர மலையில எல்லாம் போய் தேவதைகள் வந்து ஈசனை வழிபாடு பண்ணி அங்க அவளுக்கு தரிசனம் கொடுக்கறார் அப்படிங்கிற பாவம் இருக்கு. மந்திர மாமலை மேயாய் அங்க இருந்து சில பேருக்கு உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறதும் நம்ம முன்னாடி கீர்த்தி திராகவல்லியோ அதுலயோ வந்தது அண்டப்பகுதியில. அங்க அடியார்களுக்கு ஆவிர்பவிச்சு உபதேசம் பண்ணின ஸ்தலம். மந்திர மாமலை மேயாய் போற்றி. என் தமை உய்ய கொள்வாய் போற்றி. அது பிரார்த்தனை, என்னை வந்து உய்ய கொள்வாய், எனக்கு வந்து சாயுஜ்யம், அதாவது உன்னோட இரண்டரை இருக்கக்கூடியது, அதுதான் உய்வுங்கிறது வந்து கெட்டிங் இமான்சிபேட்டட்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல. அதாவது பூர்ணமான அடைவு, அந்த பொருள் கிட்ட இருக்கக்கூடிய பூர்ணமான அடைவு. எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி. புவி முலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. அது என்ன இன்சிடென்ட்னு தெரியல, 64 திருவிளையாடல்கள்ல அது வர்றதில்லை. புலியோட பாலை வந்து புல்லுங்கிறது வந்து இது மான் குட்டிகளுக்கு வந்து கொடுத்தவர் அப்படின்னுட்டோ, அது வந்து 64 திருவிளையாடல்ல அந்த இன்சிடென்ட் அந்த மாதிரி எதுவும் வரல. அதுக்கு அவுட் சைடு தட் ஏதோ பண்ணியிருந்திருக்கணும் அவர் லீல. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. அப்படி அனுகிரகம் பண்றவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. அதுதான் வந்து அவர் மீன் பிடிக்கிற வலைஞனா வந்து அம்மைய வந்து கல்யாணம் பண்ணிட்ட ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் இல்லையா 64 திருவிளையாடல்ல, நம்ம கீர்த்தி திராகவல்ல வந்தது. கெளிரது படுத்து அந்த கெளிர் மீனை பிடிக்கிறதுக்காக வந்தது. அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. சமுத்திரத்துக்கு அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி. அது 64 திருவிளையாடல்ல இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட். ஒரு ஜீவன், ஒரு ஆளு, அவர் வந்து நிறைய புண்ணியங்கள் பண்ணி ஏதோ கொஞ்சம் பாபங்கள் பண்ணினதுனால தன்னோட அடுத்த ஜென்மால கருங்குருவி, அது வந்து காக்கைகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அது தலையில கொத்தி ரத்தம் வழிஞ்சிருந்து அதுக்கு ரொம்ப துக்கம் தாங்க முடியாம மரத்து மேல உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு ஏன் இப்படி ஒரு துக்கம் வந்தது, இதுல இருந்து நான் எப்படி வந்து மீளறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட யோசிச்சுட்டு இருக்கிறச்சு, அந்த ஜீவனோட நல்ல காலம் அந்த மரத்துக்கு கீழே 4 சாதுக்கள் உட்காந்து சுந்தரேச பெருமானோட மகிமையெல்லாம் பேசிட்டு இருக்காளாம். ஆலாசிய மகாத்மியம் பேசிட்டு இருக்காளாம். அதை கேட்ட உடனே இப்படி ஒரு கருணை மூர்த்தி இருக்காரா, அவரை ஆசிரியிச்சு நான் வந்து ஹிதம் அடையணுமே அப்படின்னுட்டு அந்த கருங்குருவி வந்து பறந்து போய் பொற்றாமரை குளத்துல வந்து நீராடி அந்த இவரை வந்து சுந்தரேச பெருமானோட அந்த இந்திர விமானம் இருக்கே, அவர் எழுந்தருளி இருக்கிறது வந்து இந்திரன் கட்டின விமானம். அந்த இந்திர விமானத்தை வந்து டெய்லி எத்தனையோ பிரதட்சணம் பண்றது, தன்னால முடிஞ்சது ஏதோ பூவை ஏதோ சமர்ப்பணம் பண்ணி அந்த ஈசனை வந்து வழிபாடு பண்றது. ஒரு பர்டிகுலர் டேஸ் அந்த மாதிரி தபஸா இருந்து ஈசனை வழிபட்ட உடனே ஈசன் வந்து தரிசனம் கொடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார்.
ஹம், என்ன இந்த மாதிரி பாக்கி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை கஷ்டப்படுத்துறது. அப்ப ஈசனை பார்த்ததுக்கு அப்புறம் அதோட கஷ்டம் எல்லாம் போயிடுத்து. ஆனா என்னோட மரபுல வர என்ன மாதிரி இருக்கக்கூடிய குருவிகளுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி கஷ்டம் வராம இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்து வலிமையோட இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால வந்து ஈசன் வந்து நீ வலியான் ஆவாய் அப்படின்னு வரம் கொடுக்கிறார். அதாவது வலியான்னு அந்த கருங்குருவிக்கு ஒரு பெயர். அந்த குருவி வழிபட்ட தலமா சொல்லக்கூடிய வலிவலம்ங்கிற ஸ்தலத்திலயும் அந்த குருவி வழிபட்டதுனால அந்த ஸ்தலத்துக்கு பேரு வலிவலம்னு பேரு. அந்த கருங்குருவிக்கு அப்புறம் வந்து தத்துவோபதேசம் பண்றார். தத்துவோபதேசம் பண்ணி அதுக்கு வந்து முக்தி கிடைக்கிறது. அதான் அல்டிமேட் குட் தட் கேன் பி டன் டு எனி ஜீவா. ஸோ அப்படி சுந்தரேச பெருமான் வந்து கருங்குருவிக்கு உபதேசம் பண்ணி அதுக்கு முக்தி அடைஞ்ச பட்டலம்னு ஒண்ணு இருக்கு 64 திருவிளையாடல்ல. அதே கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. இந்த புலன்கள்லாம் வந்து புலர்தல், அதாவது உலர், இதுலயே வரும் உலரா அன்பு அப்படின்னு வரும் இல்லையா. அது வந்து என்னன்னா பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பு இலா ஆனந்தமாய தேனினை. உலறது அப்படிங்கிறது வத்தி போறது, தீந்து போறது, கெட்ஸ் எக்ஸாஸ்டட். புலறதுங்கிறது வந்து டு கெட் அதுக்கு சென்சிட்டிவ் ஆகி அதுக்கு ஓப்பன் அப் ஆகிறது. ஈசன் வந்து கிருபை பண்ணி இந்த புலன்கள் வந்து அவரை நோக்கி, இப்ப இதுலயே பின்னால வந்து சொல்லுவார், அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம், அதாவது பார்க்கணும் கேட்கணுங்கிற அந்த சென்சஸ் எல்லாம் வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தி அது வந்து நம்ம நிலையில நிக்கிறதுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு அப்படின்னு பாக்குறது போக, அதெல்லாம் அதோட இயக்கமா பாக்கறச்ச அது எதுவுமே தடையா இல்ல. அது வந்து இட் கெட்ஸ் சென்சிட்டிவ் டு தட் சோர்ஸ். அப்படி ஆக்கறாராம் அவர். அது அவருக்கு சமர்ப்பணம் பண்ணினாக்கா வந்து அனுகிரகத்தினால வந்து எல்லா கரணங்களும் வந்து ஈசனால இயக்கப்படுறதா ஆயிடுதுன்னா அப்புறம் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதை நம்ம மேனேஜ் பண்ணணும், அது ஒருநிலைப்படுத்தணும், அப்புறம் நம்ம மூலத்தை அடையணுங்கிற அந்த ஜீவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இல்லாம போயிடுறது இல்லையா. அந்த அந்த அனுகிரகம் பண்றதுக்கு இசைந்தாராம், ஒத்திண்டாராம். இரும்புலன் புலரை இசைந்தனை போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி. அப்படியெல்லாம் இந்த ஈஸ்வருடைய அருள் தன்மையெல்லாம் ஒன்னொன்னா ஸ்மரிச்சு அப்படி இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். படியுற பயின்ற பாவக போற்றி. அது வந்து ப்ராசஸ். அவர் த வே ஹி டேக்ஸ் ஓவர் ஜீவா அண்ட் மெச்சூர்ஸ் இட். அது வந்து அவருக்கே யூனிக்கானது. அவருக்கு தான் தெரியும் யார வந்து எப்போ எப்படி எந்த நிலையில வந்து அவளுக்கு எந்த அனுபவத்தை கொடுத்து அந்த ஜீவனை வந்து பழுக்க வைக்கணும் அப்படின்னுட்டு அப்படியே பழுக்க வைக்கிறவர். அந்த ஜீவனுடைய அந்த ஜீவ பாவத்தை வந்து எப்படி சொல்வான்னா, இந்த நிறைய ஒரு இடத்துல ரொம்ப முள்ளா இருக்குன்னு வச்சுப்போமே, முள்ளு ஆணி, இந்த ஏதோ செவுத்து மேல ஆணி எல்லாம் பதிப்பாளே, அது திருடான்லாம் ஏறி வரப்படாது, அந்த மாதிரி ஒரு ஏரியால போயிட்டு ஒரு மெல்லிசான ஒரு துணி பறந்து போய் விழுந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் அந்த அதெல்லாம் மாட்டின்றோம். அந்த ஷார்ப்பா இருக்கிற எட்ஜஸ்ல எல்லாம் போய் அது மாட்டின்றுடும், மெல்லிசு துணியா இருக்கிறதுனால. அது அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்தாக்க கிழிஞ்சு தாரா வரும். அந்த மாதிரி இந்த ஜீவனுக்கு வந்து இந்த ஜீவ பாவம் வந்து பல விஷயங்கள்ல வந்து போய் ஒட்டின்னு இருக்கு. இது என்னோடது, அது என்னோடது, இது இப்படிதான் இருக்கணும், அது அப்படி இருக்கப்படாது அப்படின்னுட்டு பல இதுல ஒட்டின்னு இருக்கு. அதெல்லாம் எப்படியோ போட்டோம் போ அப்படின்னு அப்படியே பிடிச்சு இழுத்தானாக்கா அந்த ஜீவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுமா. அப்படியே தாரா கிழிஞ்சு வர துணி மாதிரி. அது மெதுவா அது கம்பி மேல விழுந்த துணி ஒண்ணா எடுக்கிறோம் இல்லையா, அந்த முள்ளு மேலேருந்து அந்த மாதிரி அந்த ஜீவனை வந்து பக்குவப்படுத்தி எடுக்கிறான். அதெல்லாம் அவருக்கு தான் முடியும். ஆதி காரண காரியங்கள் அறிந்த சின்மய பூரணன் இல்ல. அது எந்த ஜீவனை எப்போ எந்த மாதிரி அனுபவங்கள் கொடுத்து அதை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற, பாவனம் படுத்தணுங்கிறத தெரிஞ்சு அதை வந்து ப்ராசஸ் அப்படி கரெக்டா ஒரு ரெகுலர் படிக்கட்டு மாதிரி படியுறங்கிறது வந்து
ஒரு வெல் லேட் அவுட் ப்ராசஸ். அது மாதிரி வச்சு கேரி அவுட் பண்றாராம். படியுற பயின்ற பாவக போற்றி, அப்படி இருக்கிறவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி. அது உணர்ந்ததுக்கு அப்புறமா வர அனுபவம். அதுதான் ஆரம்பத்திலயும் இருந்திருக்கு. அதுதான் நான் ப்ராசஸ் சாதனை பண்ணிட்டு இருக்கேங்கிற ப்ராசஸ்லயும் அதுதான் இருந்திருக்கு. இப்ப ரியலைஸ் பண்ணிவிட்டேங்கிறப்பயும் அதுதான் இருக்கு. அப்படிங்கிறது பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லைன்னா அதுக்கு முன்னால வந்து அது ஏதோ ஒரு பெரிய பிளாக் இருக்கிற மாதிரி தோணுறது. அதை கடந்து நம்மளுக்கு போறதுக்கு ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ற மாதிரி தோணுறது. ரிபு மகர்ஷி வந்து தத்துவமசி உபதேசம் பண்றச்சே அவர் நிடாகனுக்கு சொல்லுவார், there is no bondage, there is no hearing of the highest truth, no practice, no final realization and no final freedom. The supreme Brahman alone exists. அதுல தான் வந்து இந்த பந்தம், அப்புறம் அதுல பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ், ஸ்ரவணம் மனனம் என்னவோ அந்த மாதிரி சாதனைகள், அதுக்கப்புறம் வந்து முக்தி அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெறும் வெறும் திருஷ்யம். இட் லேக்ஸ் ரியாலிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அது சொப்பனத்திலேருந்து மூச்சுண்டாதான் சொப்பனம் வந்து வாஸ்தவத்துல ஒரு காலத்துலயும் உண்டாகலைங்கிறது தெரியும். அடியோடு நடு எல்லாமே அதுதான் இருந்திருக்கு ஆல் எல்லாம். அதுக்கு அந்நியமா அதை அடையிற ஒரு ஆள் வந்து ஒரு காலத்தையும் உண்டாகலைங்கிறது அப்பதான் தெரியும். எல்லாமாவும் அதுதான் இருக்கு, அதுதான் இருக்கு. அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி, அப்படி இருக்கிறவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். நரகொடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளிடை போற்றி. இவர் காலத்துல இருந்த பாண்டியர் மன்னன் வந்து அரிமர்தன பாண்டியன். அவருக்கும் தான் இவரே தானே சொல்லியிருக்காரு, பாண்டியனுக்கு வந்து அனுகிரகம் பண்றதுக்குன்னு அன்னைக்கு மதுரைக்கு குதிரை சேவகனா வந்து அனுகிரகம் பண்ணின அப்படிங்கிற தன்மையிலையும் இருந்தாலும் பாக்கி பாண்டிய ராஜாக்களும் அந்த பரம்பரையிலேயே ஈசன் வந்து சுந்தர பாண்டியனா இருந்து ராஜ்யம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான் வேற வர்றார் உக்ரபாண்டியன்கிற பெயர்ல அடுத்தது ராஜாவா. அதுக்கப்புறம் வந்து அந்த பரம்பரையில வரக்கூடிய எல்லா ராஜாக்களுமே வந்து அந்த சுந்தரேச பெருமானை ஆசிரியிச்சுதான் இருந்திருக்கா. எல்லாருக்கும் முக்தி அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவளும் அப்படி அந்த ஈசனை ஆசிரியிச்சுதான் வாழறா ஃபுல் அண்ட் ஃபுல். அவர்கிட்டயே இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பக்குவைகளாகி எல்லாருமே முக்தி அடையறா அப்படிங்கிறதுதான் திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடியது. ஸோ பாண்டியருக்கு வந்து நரகமோ ஸ்வர்க்கமோ அப்புறம் திருப்பி இந்த பூமியில வந்து பிறக்கிறதுங்கிறதோ இல்லாம இந்த ஜீவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஓட்டை இருந்தாக்க அதுல வந்து மிஸ் ஆகி போயிடுத்துனா என்ன பண்றதுன்னு எல்லா வழியும் அடைச்சு தன்கிட்ட வரதோ மட்டுமே ஒரே வழியா காட்டி அந்த பாண்டிய மன்னர்கள் பரம்பரைக்கே வந்து முக்தி கொடுத்தவர். நரகம் ஸ்வர்க்கம் இல்ல திருப்பி இந்த பூமி எதுலயும் வந்து திருப்பி அந்த ஜீவன் ஒண்ணு ஜீவ பாவத்தோட மாட்டிக்காதபடிக்கு அதோட அந்த ஜீவ பாவத்தை வந்து பூர்ணமா எக்ஸாஸ்ட் பண்ணி பழுக்க வச்சு பரகதி அளிக்க கூடின அப்படிப்பட்டவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி. அவரு அது ஒழிஞ்சு போறதுங்கிறதே கிடையாது. இல்லாத இடம் இல்லாத நேரம். ஏன்னா லோகத்துல எல்லா வஸ்துக்களுமே வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உட்பட்டதுதான். டைம் அண்ட் ஸ்பேஸ்ங்கிற அந்த ஆக்சஸ்ல தான் உலகமே காணப்படுறது. அந்த டைம் அண்ட் ஸ்பேஸை வந்து கடந்த பொருளா இருக்கு. ஆனா அதோட டைம் அண்ட் ஸ்பேஸை கடந்து இருக்கிற தன்மையை வந்து வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து ஆம்னி பிரசன்ட் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் இருக்கிறவர். எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் இல்லை, அவர்ல தான் இடமே இருக்கு, அவர்ல தான் ஸ்பேஸே இருக்கு. அப்படிப்பட்டவர் ஒழிவர நிறைந்த, அது இல்லாத இடம் இல்லாத காலம் அப்படிங்கிறதே கிடையாது. அது அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு, வேற என்ன பண்றது. ஸோ அது இல்லாத தன்மையே இல்லாத பொருள், அப்படிதான் சொல்லிக்க முடியும். ஒழிவர நிறைந்த அப்படி இருக்கக்கூடிய ஒரே பொருள் அது ஒண்ணுதான். அப்படி இருக்கிற ஒரு பொருளா இருக்கிற இந்த ரிபுகீதையிலும் வரும் அந்த எக்ஸ்பிரஷன், ஒன் மாஸ் ஆஃப் அன்டிவைடட் கான்சியஸ்னஸ். அதுக்கு வந்து உத்பவமும் கிடையாது, நாசமும் கிடையாது, இருப்பு மாத்திரம். அப்படி இருக்கக்கூடிய பொருளே உனக்கு ஒரு நமஸ்காரம்.
செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. சிவபுரம் அப்படிங்கிறது சிவலோகம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் யூஸ் பண்ற வார்த்தை தான். சிவபுரம்னு ஒரு தலமும் இருக்கு. கும்பகோணத்துக்கு பக்கத்துல வந்து கும்பகோணம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல சிவபுரம் அப்படிங்கிற ஸ்தலம் இருக்கு. ரொம்ப வைபவமான ஸ்தலம். அதுன்னும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தனாலும் சரி. சிவபுரம்ங்கிறது ஈசனுடைய இருப்பு. அது என்ன, அது இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஆன் அர்த். அது இப்போ நம்ம கைலை மலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஈஸ்வருடைய பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றது அதுவும் இடம் கிடையாது. ஏதோ ஒன்று சிவபுரம்ங்கிறது அதான் இது மைண்ட் இன்டலெக்டுக்கு அப்ளை ஆகிற மாதிரி சொல்லணுங்கிறதுனால அது ஒரு லோகம் அப்படின்னு ஏதோ சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. அந்த சிவபுரத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய செழுமையான மலர் போன்றவர். இதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் எடுத்தாலே we lose the beauty of it actually. அது அப்படியே அந்த பாவத்தோட அனுபவிச்சுன்னு போனாதான் அதோட அழகு. செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. அப்படி இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். கழுநீர் மாலை கடவுள் போற்றி. கழுநீர் பூங்கிறது வந்து ஈசனுக்கு விருப்பமான ஒரு பூ. அது வந்து குளத்துல பூக்கும்னு நினைக்கிறேன், தாமரை மாதிரி. அந்த அந்த புஷ்பத்தை மாலையா அணிஞ்சுட்டு இருக்காராம். அதெல்லாம் அவருக்கு தரிசனம். கழுநீர் மாலை கடவுள் போற்றி. அப்படி இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. உன்னை யார் வந்து உனக்கு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்றாளோ அவளோட மையல், அதாவது இந்த வேர்ல்டுலி கன்ஃபியூஷன், தேவையில்லாத போய் அட்டாச் ஆகிறதுங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்கே, அது எல்லாத்தையும் கட்டு பண்றாராம். அது இந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான். அப்படியே வெடுக்குன்னு இழுக்காம மெதுவா 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 அப்படி அந்த ஜீவன் வந்து பழுத்து வரும்படியா வந்து அது அது அந்த வைபவத்தை வந்து நம்ம லோகத்துல பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா ஆனந்தமா இருக்கும். எப்படி ஒவ்வொரு ஜீவனையும் வந்து பழுக்க வைக்கிறார். ஜீவிதத்துல ஒரு 40-50 வயசு ஆச்சுன்னா 40-50 வயசுக்கு முன்னால இருந்த ஆளும் இப்ப இருக்கிற ஆளுலயும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா அவர் எவ்வளவு தூரம் பழுக்க வச்சிருக்காரு அந்த ஜீவனைங்கிறது தெரியும். இங்க விட்டோம். தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. அப்படி தன்கிட்ட சமர்ப்பணம் பண்றவா பண்றாளோ பண்ணலையோ எல்லா ஜீவனையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கார். அவ அந்த ஜீவனை வந்து பழுக்க வச்சு அந்த லௌகீகமான கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி மெதுவா தன்கிட்ட சேர்த்துக்க கூடின அந்த சக்தி உனக்கு. அது அப்படிப்பட்ட உனக்கு ஒரு நமஸ்காரம். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொல்மாலை கொண்டருள் போற்றி. எனக்கு வந்து ஒரு சாமர்த்தியமும் கிடையாது, லௌகீகமான சாமர்த்தியமும் கிடையாது, ஒன்னடையிற சாமர்த்தியமும் ஒண்ணுமே கிடையாது. சும்மா சஞ்சலமா இங்கேயும் எங்கேயும் சுத்தின்னு இருக்கிற புத்தி. எது வேணும், பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதுல அப்படி டாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய நானும் வந்து ஏதோ ஆந்தரிகம் வந்து குழஞ்சு போய் ஒரு வார்த்தை உனக்கு சப்மிட் பண்ணினேன் இல்லையா, அவரோட பாவத்துல சொல்றார். குழைத்த சொல் மாலை கொண்ட, அதையும் ஏத்துக்கோப்பா, கொண்டருள் போற்றி. அதுவும் அவருக்கு தான் முடியும். ஏன்னா அந்த பாவத்தை மட்டும்தானே பாக்குறார். நம்ம இது ஐயோ அந்த தலம் மாறுது, வைகாவூர். திரு வைகாவூருங்கிற ஸ்தலத்துல சம்பந்த பெருமான் பாடும்போது சொல்லுவார், முதல் பாட்டிலேயே ஆரம்பிக்கிறதுலயே சொல்லுவார், கோழை மிடராக கவிகோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல் மகிழ்ந்து ஏற்கும் பிரான். அதாவது வாக் ஸ்பஷ்டம் இல்லை, என்னமோ தத்து பிச்சுன்னு தப்பு தப்பா ஏதோ வார்த்தைகள் வருதா. கோழை விடராகி கவி ஒன்னும் அழகா பியூட்டிஃபுல் வார்த்தைகள் எல்லாமா கோர்த்து அப்படி எதுகை மோனையோட அழகா பிராசத்தோட அப்படியெல்லாம் ஒன்றும் வார்த்தைகள் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல அந்த ஜீவனுக்கு. அப்படியெல்லாம் இல்லை. இசை ஞானமும் இல்லை, அழகா ராகத்தோட ஸ்வரம் தப்பாம தாளத்துல பாடுறதுங்கிற அந்த இதுவும் இல்லை. இசை கூடும் வகையால் என்ன வருதோ அந்த மியூசிக்கு, இசை கூடும் வகையால் ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல் பகிழ்ந்து ஏற்கும் பிரான். அவர்கிட்ட சமர்ப்பண பாவம் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தோட வந்து ஏதோ சொல்றது, ஒரு ஜீவன் வந்து என்னோ சொல்றது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா அந்த வார்த்தைகளை வந்து ஏத்துண்டு அனுகிரகம் பண்றவராம். அப்படி இருக்கிறவர்.
சொல் மாலை. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி. அப்படி ஏத்துக்கிறவனே, ஜீவன்களோட சமர்ப்பணத்தை ஏத்துக்கிறவனே, உனக்கு ஒரு நமஸ்காரம். புறம்பலை எரித்த புராண போற்றி. திரிபுர தகன மூர்த்தி. அது வந்து ஜீவனுடைய 3 மலங்களை வந்து குறுகிய சிம்பாலிக்கா, ஆணவம், கண்மம், மாயை. நான் அந்த ஆளு அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன், ராங் நாலேஜ், இந்த லோகம்ங்கிற இந்த சிருஷ்டியை வந்து உண்மைன்னு எடுத்துட்டு அதுல இருக்கிற ஏதோ ரூல்ஸ் எல்லாம் நம்மளா மண்டையில வச்சுட்டு இங்க இப்படிதான் பண்ணணும், இதுக்கு நம்ம இப்படிதான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஏதோ ராங் நாலேஜ் எல்லாம் இருக்கு. அது ஒரு மலம். அப்புறம் வந்து ஏதோ பண்ணினாதான் தீரும், இதெல்லாம் பண்ணி முடிச்சாகணும் அப்படிங்கிற கண்ம மலம். கர்மால ஈடுபடக்கூடிய ஒரு விருத்தி. அந்த 3 மலங்களையும் வந்து நீக்கினா அந்த ஜீவனுக்கு வந்து எட்டர்னலா தன்னுடைய இருப்பு நிலை வந்து சித்திக்கிறது. அதான் சைவ சித்தாந்தத்துல ஜீவனை வந்து மறைச்சிருக்கக்கூடிய பசுத்தன்மையா சொல்லப்படுறது. பசுங்கிறது வந்து இந்த மலங்களுக்கு ஆட்பட்ட ஒரு ஜீவன். அந்த 3 மலங்களையும் நீக்கினாக்க அந்த ஈசனுக்கு அந்நியமா நான் இல்லைங்கிற பதித்தன்மை வந்து அந்த ஜீவனுக்கு சித்திக்கிறது அப்படிங்கிறது அந்த ப்ராசஸா சொல்றது. அந்த ஈசன் வந்து திரிபுராசுரர்களோட 3 புறங்களை வந்து எரிச்சார். அது தட் இஸ் சிம்பாலிக் ஆஃப் இந்த ஜீவனோட 3 மலங்களையும் எரிக்கிறது. அவருக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஜீவன்களுடைய 3 மலங்களையும் எரிக்கிறார். திரிபுர தகன மூர்த்தியா அவரை வந்து தியானம் பண்றது அப்படிங்கிறது அந்த ஜீவனுடைய 3 மலங்களையும் ஈசன் வந்து போக்கி தராருங்கிற அந்த அனுபவத்துக்கு. அப்படி புறத்தை வந்து எரித்த புராண, ரொம்ப பழமையான பொருளா இருக்கக்கூடிய உனக்கு ஒரு நமஸ்காரம். பரம் பரம் ஜோதி பரனே போற்றி. எல்லாத்தையும் கடந்த ஒளி. எல்லாத்தையும் கடந்த ஒளிங்கிறது அறிவு தான். சூரியன், சந்திரன், அக்னி, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியற லைட்டுங்க. அது அந்த ஏக ஸ்லோகில வரா மாதிரி. கண்ணுக்கு தெரியறது. அப்புறம் கண்ணு வந்து மனசால வேலை செய்யறது, மனசு புத்தியால வேலை செய்யறது, புத்தி எந்த லைட்னால வேலை செய்யறது, எல்லாமே எல்லாத்தோட இருப்பையுமே தெரிஞ்சுக்கிற ஆதாரமான தன்னுடைய இருப்பு, ஐ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒளி. அதுதான் வந்து எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடியது. பரம் எல்லாத்தையும் கடந்தது. அதுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. பரம்னாக்க 2 அர்த்தம் இருக்கு. அதை மீறின, அது என்ன நம்ம இது சொல்லுவோம், சமானாதிக ரஹிதே சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலா ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. என்னன்னா அதுக்கு அந்நியமா எதுவும் இல்லை. பரம் அப்படிங்கிறது வந்து தட்ஸ் த ஒன் அண்ட் அல்டிமேட். அதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லாத பரம்பொருளா இருக்கிறது. எல்லாத்தையும் கடந்த பொருள் இருக்கிறதே ஒரு பொருளா இருக்கிற அந்த பொருளே உனக்கு ஒரு நமஸ்காரம். போற்றி போற்றி புயங்க பெருமான், போற்றி போற்றி புராண காரண, போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. அவர் வந்து பாம்பை வந்து ஆபரணமா போட்டு இருக்கிறவர். அதுவும் அவரோட சாய்ஸ் இல்லை. இந்த தார்காவனத்து ரிஷிகள் ஏவின பாம்பெல்லாம் வந்து ஆபரணமா மேல போட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து ஆதிசேஷன் போன்ற வாசுகி, அந்த அஷ்ட நாகங்கள்லாம் வந்து ஈசனை வழிபாடு பண்ணி நாங்கள்லாம் உங்க மேல ஆபரணமா இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்கிட்டு எல்லாம் வந்து ஈசனுடைய திருமேனியில ஆபரணங்களா ஆச்சு அப்படின்னு சொல்லுவா. அந்த ஆதிசேஷன் சிவராத்திரி அன்னைக்கு வந்து வழிபட்ட 4 காலத்துல 4 ஸ்தலங்கள்ல வந்து வழிபட்டாலாம். குடந்தை கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோவில்னு சொல்ற அந்த ஸ்தலத்துல, நாகப்பட்டினத்துல, திருப்பாம்புரம், நாகப்பட்டினம், மாத்தி சொல்றேன்னா இது 2 வாட்டி சொன்னேன்னா, குடந்தை திருநாகேஸ்வரம், குடந்தை கீழ்கோட்டம், நாகப்பட்டினம், திருப்பாம்புரம், 4 ஸ்தலங்கள்ல வந்து சிவராத்திரியோட 4 காலத்திலயும் வழிபட்டு அந்த ஈசன் வந்து சந்தோஷப்பட்டப்போ வந்து நாங்கெல்லாம் உங்க மேல ஆபரணமா இருக்கணும் அப்படின்னு பாம்புகள்லாம் வந்து ஆபரணமா ஆனதுனால அவர் வந்து புயங்க பெருமான், நாகபூஷணனா இருக்கக்கூடிய பெருமான். அப்படி இருக்கிற உனக்கு நமஸ்காரம். போற்றி போற்றி புயங்க பெருமான், போற்றி போற்றி புராண காரணம். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ரொம்ப பழைய வஸ்து, எல்லாத்துக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் காரணமா, இயக்கங்கள் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய பொருள், ஆதார பொருள். அப்படி இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். ஜெய ஜெய போற்றி. ஃபைனல் சப்மிஷன். வெற்றி உண்டாகட்டும் போற்றி. அது யாருக்கு என்னன்னு, யாரு யார் மேல அடுத்தவா மேல ஜெயிக்கிறதுக்குன்னு இல்லை. அந்த அனுபவம் வந்து
அப்படியே அதுல எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய ஜெயம். அந்த அந்த ஸ்வரூபமா ஈஸ்வரனை உணர்ந்து இத்தனை நமஸ்காரம் பண்ணிட்டே வந்தவர் வந்து பண்ணி பண்ணி அந்த ஜீவன் வந்து அப்படியே அந்த மூலத்துல கரைஞ்சு போய் ஒரு ஃபைனல் விக்ட்ரி. ஜெய ஜெய போற்றி. வெற்றியா வந்து அந்த அனுபவத்துல எஸ்டாப்ளிஷ்டா இருந்து அதுதான் வாஸ்தவமான நமஸ்காரம். அதுலயே எஸ்டாப்ளிஷ்டா இருந்து நமஸ்காரம் பண்ற ஆள் இல்லாம போன ஒரு வெற்றி. அது முடிஞ்சுது. உனக்கு ஒரு நமஸ்காரம்னு கிளைம் பண்ற ஆளே இல்லை இங்க. போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. அப்படியா? போற்றி திருஅகவல் முடியறது. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அண்ணாமலை.